இந்த வீடியோவில் எங்களோட தீபாவளி செலிப்ரேஷன்ஸ் நாங்கள் எப்படிலாம் செலிப்ரேட் பண்ணோம் அப்படின்றத வீடியோவாக தான் இது இருக்க போகுது. சாட்டர்டே ஈவினிங் போல் வந்து டிக்கெட்டும் புக் பண்ணியிருந்தோம். ஸோ பைசன் மூவிக்கு தான் டிக்கெட் புக் பண்ணியிருந்தோம். ஸோ அதுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் முன்னாடி கிளம்பிட்டோம். ஸோ அங்கேயே பார்த்தீங்கன்னா நைட்டு டின்னர்லாம் முடிச்சுட்டு அப்படியே வந்து நைட்டு வந்து 7:30 ஷோக்கு தான் நாங்கள் போயிருந்தோம். ஸோ போகிறப்பவே வந்து அமைதி தான் இருந்த ஆதிரா. அதுக்கு முன்னாடி வந்துட்டு அங்கேயே வந்து ஃபுட்டெல்லாம் கொடுத்துட்டு தான் நாங்கள் உள்ளே கூட்டிகிட்டு போனோம். அதுக்கப்புறம் வந்து அங்கே தேட்டர்லாம் பார்த்தோன்னே உள்ளெல்லாம் பார்த்தோன்னே ஒரே கோஆப்ரேட்டே பண்ணலை. ஃபஸ்ட் ஆஃப் ஃபுல்லாகவே நாங்கள் வெளியே தான் இருந்தோம். ஸோ அதுக்கப்புறம் செகண்ட் ஆஃப் வந்து கொஞ்சம் அமைதியாக இருந்தாங்க. அதுக்கப்புறம் எப்படியோ மேனேஜ் பண்ணி படத்தை பார்த்துட்டு வெளியே வந்துட்டோம். இது சண்டே மார்னிங். ஸோ தீபாவளிக்கு முன்னாடி நாள். கிராக்கர்ஸ்லாம் எதுவுமே நாங்கள் வாங்கலை. ஸோ ஆதிராக்கு ஏற்ற மாதிரி சும்மா சின்ன சின்ன வெடியாக மட்டும் பார்த்து வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வாங்குறதுக்காக நாங்களும் கிளம்பிட்டோம். ஸோ பக்கத்துலேயே இருக்கிற ஷாப் ஒன்று இருக்குது. ஸோ அங்கே போய் வாங்கலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணிவிட்டு கிளம்பிட்டோம். ஸோ அப்படியே பார்த்தீங்கன்னா சிம்பிளாக வந்து ட்ரெஸ்ஸஸ்ஸு ஆதிராக்கும் கொஞ்சம் எங்களுக்கும் ஒரு சில ட்ரெஸ்லாம் எடுக்க வேண்டியது இருந்துச்சு. ஸோ அது எடுக்கலான்னு சொல்லிட்டு நாங்கள் பிளான் பண்ணி போயிருந்தோம். ஸோ அங்கேயும் போயிட்டு வீடியோ எடுக்கலான்னு பிளான் பண்ணேன். பட் ஃபுல்லாக வந்து ரஷ்ஷாக இருந்தது. ஸோ போகிற இடத்துல எல்லாமே ரொம்ப ரஷ்ஷாக இருக்கனால என்னால் வீடியோ எதுவுமே கேப்சர் பண்ணவே முடியல. ஸோ தேவையான கிராக்கர்ஸ் மட்டும் கொஞ்சமாக வாங்கிட்டு அங்கேருந்து நாங்கள் கிளம்பிட்டோம். ஸோ சாட்டர்டே ஈவினிங்கே வந்து நாங்கள் வந்து கிராக்கர்ஸ்லாம் வந்து வெடிக்க ஸ்டார்ட் பண்ணிட்டோம். ஸோ அதுக்கு முன்னாடி நாளே, அதாவது இது எங்கள் வீட்டை நாங்கள் வந்து செலிப்ரேட் பண்ணலை. பிரவீனோட அண்ணனோட வீட்டில் தான் நாங்கள் கொஞ்சம் செலிப்ரேட் பண்ணியிருந்தோம். ஸோ சாட்டர்டே ஈவினிங் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கிராக்கர்ஸ்லாம் வெடிச்சிட்டு, ஸோ நெக்ஸ்ட் டேக்கு வந்து இன்னும் கொஞ்சம் வச்சுக்கிட்டோம். தீபாவளி அன்னைக்கு வெடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த டே வந்து பீஸ்ஃபுல்லாக ரொம்ப அழகாகவே முடிஞ்சிச்சு. ஸோ தீபாவளி மார்னிங் எழுந்ததுமே எண்ணெய் தேய்ச்சி 3 பேரும் நல்லா தலைக்கெல்லாம் குளிச்சுட்டு ரெடி ஆகிட்டோம். ஸோ தீபாவளி வந்தது யாருக்கு சந்தோஷமாக இருந்துச்சோ இல்லையோ, ஆதிரா ரொம்ப குஷி ஆகிட்டாங்க. கையில் கிடைக்கிற ஸ்வீட்ஸ் எல்லாம் எடுத்து நல்லா சாப்பிட்டுக்கிட்டே இருந்தா. நம்மளும் கண்ட்ரோல் பண்ணவே முடியல. நம்ம வாங்கினாலும் ஒரே செய்ய ஆரம்பிச்சிடறான். ஸோ ஈவினிங்காக அவன் வந்து ட்ரெடிஷ்னல் ட்ரெஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து எல்லோரும் 3 பேருமே இந்த ட்ரெடிஷ்னல் ட்ரெஸ் பண்ணிக்கிட்டோம். ஸோ ஆதிராக்கும் பாவாடை சட்டெல்லாம் போட்டு விட்டாச்சு. நாங்களும் சாரீ, பிரவீன் வந்துட்டு வேட்டி சட்டெல்லாம் போட்டுட்டாங்க. ஸோ ஈவினிங்காக வந்து கேண்டில்ஸ்லாம் ஏற்றிட்டு பட்டாசு வெடிக்கிறதுக்காக நாங்களும் ஸ்டார்ட் பண்ணிட்டோம். அது வேறு ஒன்றும் இல்லை, எக்ஸ்ப்ரெஷன் பாருங்கள் எப்படி பண்ணுறா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ கிராக்கர்ஸ் வெளியே வெடிக்கிறாங்க. அந்த சவுண்டெல்லாம் கேட்டுட்டு ரொம்ப பயப்பட ஆரம்பிச்சுட்டா. அது முகத்திலே வந்து ரொம்ப நல்லா தெரிய ஆரம்பிச்சிச்சு ஆதிராக்கு. ஸோ அவளை அதுக்கு மேலே வந்து நான் ஃபோர்ஸ் பண்ண வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் மேலே கூட்டிகிட்டு வந்துட்டேன். ரூம்குள்ளேயே தான் இருக்கிற மாதிரி பிளான் பண்ணிக்கிட்டேன். ஸோ அதுக்கப்புறம் அவள் கொஞ்சம் நார்மலானதுக்கப்புறமா வந்து வெளியே போயிட்டு நல்ல கிராக்கர்ஸ்லாம் வெடிக்க ஸ்டார்ட் பண்ணிட்டோம். ரொம்ப ஜாலியாக இருந்துச்சு. ஒரு ஃபேமிலியாக வந்து எல்லோரும் சேர்ந்து வந்து செலிப்ரேட் பண்ணியிருந்தோம் இந்த தீபாவளி. அண்ட் ரொம்ப ஸ்பெஷலாகவே இருந்துச்சு. ரொம்ப அழகாகவும் இந்த டே வந்து ரொம்ப முடிஞ்சுது. ஸோ டியூஸ்டே ஈவினிங் பார்த்தீங்கன்னாக்கா சின்ன சின்ன சங்கு சக்கரம், இந்த புஸ்வானம் இதெல்லாம் வந்து எடுத்து வச்சுருந்தோம். ஸோ அதெல்லாம் வந்து ஈவினிங் போல் வந்து கொஞ்சம் வச்சு கிராக்கர்ஸ் வெடிச்சிட்டு இருந்தோம். ஸோ பிரவீனுக்கு வந்து தீபாவளி ஹாலிடேஸ் ஒரு 4 days விட்டுருந்தாங்க. எப்படி தான் இவ்வளோ வேகமாக வந்து முடிஞ்சதுன்னு தெரியல. ஒரு மின்னல் வேகத்தில் கடகடன்னு முடிஞ்ச மாதிரி இருக்குது. எனக்கு சின்ன வயசுலேருந்தே வந்து பார்த்திங்கன்னா இந்த கிராக்கர்ஸ்னாவே பயம். வெளியே வெடிக்கிறாங்கன்னா நான் உள்ளேயே தான் இருப்பேன், வெளியே போகவே மாட்டேன். ஒரு சின்ன அந்த ஊசி பட்டாசு கூட நான் வெடிக்க மாட்டேன். ஸோ கல்யாணத்துக்கு அப்புறம் தான் வந்து இந்த சின்ன பசங்கள்லாம் வெடிக்கும் போது நமக்கே ஒரு மாதிரி அசிங்கமாக இருக்குது. குழந்தைங்களாவே இவ்வளோ அழகாக வெடிக்கிறாங்க, நம்மன்னா இப்படி பயப்படுறோமே அப்படின்ட்டு. அப்புறம் ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறமா நானே வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வெடிச்சு இப்போ ஓரளவுக்கு பயம் இல்லாமல் இருக்கேன். ஸோ கல்யாணத்துக்கு முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னாக்கா எங்கள் வீட்டில் இந்த தீபாவளி டைம் வந்துச்சுனாவே போதும், முடிஞ்சதுமே வந்து இந்த அதிரசம் முறுக்கெல்லாம் வந்து எங்கள் மாமா வீட்டிலேருந்து எடுத்துகிட்டு வருவாங்க. ஸோ எங்களுக்கு 1 மாதத்துக்கு வந்து அதுதான் ஸ்நாக்ஸு. அவ்வளோ இருக்கும் எங்கள் வீட்டில். பட் அந்த விஷயம்லாம் வந்து இப்போ கொஞ்சம் மிஸ் பண்ணுறேன். ஸோ எங்கள் வீட்டிலலாம் பார்த்திங்கன்னா அதிரசம், முறுக்கு இதெல்லாம் வந்து நிறையவே செய்வாங்க. ஸோ அது அவ்வளோ செய்ய முடியலனாலும் அட்லீஸ்ட் ஸ்வீட்டாச்சும் செய்யலாமேன்னு சொல்லிட்டு குலோப் ஜாமுன் மட்டும் நாங்கள் செஞ்சு சாப்பிட்டோம். நாங்கள் இருக்கிறது அப்பார்ட்மெண்ட்டுன்றதுனால வந்து நாங்கள் கீழே தான் செலிப்ரேட் பண்ணோம். நாங்கள் பண்ணும் போதே பார்த்திங்கன்னா அப்போவே மழை பெஞ்சிட்டே தான் இருந்துச்சு. ஸோ நாங்கள் வந்து இருந்தாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு கொஞ்சம் ஓரமாக வந்து பட்டாசு வெடிச்சிட்டு இருந்தோம். ஸோ எனக்கு வந்து இது வரைக்கும் அப்பார்ட்மெண்ட்டில் இருந்து வந்து எனக்கு பழக்கம் இல்லை. இதை ஃபர்ஸ்ட் டைம் நான் மேரேஜுக்கு அப்புறம் தான் வந்து இந்த அப்பார்ட்மெண்ட்டை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறேன். ஸோ எங்கள் வீட்டு சைட்லாம் வந்து கொஞ்சம் ஓப்பன் பிளேஸாக இருக்கும். நம்ம தாராளமாக எவ்வளோனா பட்டாசு வெடிச்சு தள்ளலாம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னாக்கா ஒரு
ஒரு ஒரு இடத்துல ஒரு 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 குறிப்பிட்ட பிளேஸ் வரைக்கும் வந்து எல்லோரும் வெடிச்சிட்ருக்காங்கன்றதுனால நமக்கான பிளேஸில் வந்து வெடிக்க வேண்டியதாக இருக்குது. ஸ்மைல். ஓகே, ஸ்மைல். இந்த தீபாவளி நாங்கள் நினச்சதை விடவே ரொம்ப அழகாகவும் ரொம்ப நிம்மதியாகவும் செலிப்ரேட் பண்ணோம். எல்லோரும் சேர்ந்து செலிப்ரேட் பண்ணோம். அண்ட் ஃபெஸ்டிவல் ஃபுட்டெல்லாம் நல்லா சாப்பிட்டு, நல்ல ஸ்வீட்ஸ் எல்லாம் சாப்பிட்டு நினச்சதை விட இந்த தீபாவளி ரொம்ப ஸ்பெஷலாகவே போச்சு எங்களுக்கு.